இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல ஒரு குட்டி ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் குட்டி ட்ரிப்பு கிளம்பியாச்சு. கிளம்பி போகிற வழியில் சரி காஃபி குடிக்கலான்னு நிறுத்தின இடத்துல தான் எங்கள் அண்ணன் நின்று போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க சொல்லிகிட்டு இருந்தோம். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஆல்ரெடி டிஃபன் தயிர் சாதம் மாதிரி கட்டிட்டு வந்ததுனால வெளியே எங்கேயாவது நிறுத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா மணிமுத்தாறு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஹோட்டலில் போயிட்டு காஃபி வடைலாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நேராக மணிமுத்தாறு கிளம்பியாச்சு. குட்டி ட்ரிப்புனாலும் போன இடம் அதிகம். மணிமுத்தாறுலலாம் தண்ணிலாம் இருந்தது. வாங்க அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கேக்குதுமா. இமியா ஹாய். இமியா இமியா ஹாய். ஏய் இமியா ஹாய் சொல்லு. அம்மா ஹாய். ஹாய் ஆச்சி ஹாய். பாயா மாமா ஹாய். சொல்லுங்க. தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு அண்ணி துவையல் வைங்க. துவையல் வாழைக்காய் வைங்க. பரோட்டாக்கு அருமையான காம்பினேஷன். அப்புறம் ஒரு மசால் வடை, ஒரு உளுந்த வடை. சூப்பர் சூப்பர். காலையில இதுதான். லெமன் ரைஸ் இருக்கு. இன்னும் லெமன் ரைஸ் எங்க நீ? அங்கதான் இருக்கு. என்னங்க தேங்காய் சாதம் மாதிரி இருக்கு. லெமன் ரைஸ். தேங்காய் சாதம் காலி ஆயிடுச்சு. என்னால ஒயிட்டா கிண்டிட்டோம். கொஞ்சமா போட்டு. என்னடா சாப்பிடுற நீ? முன்னுமே சாப்பிடல. லீவாங்க லீவு. மா
அவ்வளோதான்ப்பா. மணிமுத்தாரில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றல, அதே ட்ரெஸ்ஸோடு அப்படியே வந்து பாபநாசம் சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கேயும் இதில் பாபநாசம் அந்த ரிவரில் இறங்கி, தாமிரபரணி ரிவரில் இறங்கி குளிச்சுட்டோம். அது நான் வீடியோ எடுக்கலை. குளிச்சுட்டு திரும்ப கோயிலுக்கு போனோம். கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 5 நாள் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா குளிச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். நாங்கள் அங்கே மஞ்சள் இருந்தது, அந்த மஞ்சளை இடித்தோம். அடுத்து நாங்கள் அங்கேருந்து போனது தென்காசி மாவட்டத்தில் கடையத்தில் இருக்கிற நித்திய கல்யாணி கோவிலுக்கு தான் போனோம். ரொம்ப 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 அழகான கோவில். எனக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேயும் வந்து குளம் இருந்தது. குளத்தில் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணலான்னு போனோம். சாமி வந்து ஊர்வலம் போயிருக்காங்க தேரில், சித்திரை திருவிழாக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து கோயிலை மட்டும் சுற்றி சும்மா தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அங்கே மாடெல்லாம் இருந்தது, அதுக்கு இது பண்ணோம். அப்புறம் பஸ் ஸ்டாண்டு கிட்டே அந்த தேர் நிற்கும், வேணும்னா அங்கே அம்மன் இருப்பாங்க, போய் பாருங்கன்னாங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து தேரில் அம்மன் இருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப அழகான கோயில். நீங்களும் தென்காசி மாவட்டத்தில் கடையத்தில் இந்த நித்திய கல்யாணி கோயிலுக்கு போங்க. நிறையா சினிமாலலாம் இந்த இடம், இந்த கோயில், இந்த இடம்லாம் வரும். ரொம்ப அழகாக இருந்தது. நித்திய கல்யாணி கோவிலில் இருந்து நேராக வந்து குண்டாறு டேம் போனோம். குண்டாறு டேமில் சுத்தமாக தண்ணியே இல்லை. சரி, ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நேராக எங்கே கிளம்பிட்டோம்னா ஆரியங்காவு, கேரளா அந்த இதை தாண்டி ஆரியங்காவுக்கு போனோம். தமிழ்நாடு எல்லையை தாண்டி ஆரியங்காவு போனோம். ஆரியங்காவில் சாஸ்தா கோயில் போனோம். சரி, அந்த ரிவர்லையாவது தண்ணி இருக்குமான்னு பார்த்தோம். அங்கேயும் தண்ணி இல்லை. சும்மா காலை மட்டும் நனைச்சிட்டு சூப்பராக ஐயப்பனை ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்தாச்சு. வாங்க ஆரியங்காவு கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
வீட்டுக்கு 8 o'clock ஆயிடுச்சு. பார்க்கிங் வேறு கிடைக்கல. அதுக்கப்புறம் இறங்கி போய் சாமியை பார்க்க ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தென்காசி டு 2ஆம் மணி கிளம்பி நைட்டோட நைட்டாக வீட்டுக்கு போயாச்சு. வழியிலேயே நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.